அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய தோழர்களே, கல்வியினுடைய நற்பண்புகளுடைய சிறப்பை விளக்குவதற்காக அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் ஒரு கவிதையை குறிப்பிடுவார்கள். லைசல் ஜமாலு பி அஸ்வாபின் துஸையினுனா இன்னல் ஜமால ஜமாலுல் ஆக்கலி வல் அதப். நம்மை அலங்கரிக்கக்கூடிய ஆடைகளால் நமக்கு அழகு என்பதில்லை. கல்விதான், நல்ல பண்புகள் தான் நம்மை அலங்கரிக்கக்கூடிய அழகாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அழகு என்பது கல்வியாலும் நற்பண்புகளாலும் தான் உண்டாகிறது என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார். லைசல் எத்தீமுல்லதி கதுமாத்த வாலிது இன்னல் எத்தீம எத்தீமுல் இல்மி வல்லதம். தாய் தந்தையை இழந்துவிடக்கூடியவன் அனாதை அல்ல, மாறாக நிச்சயமாக அனாதை என்பவன் யார் என்றால், யார் கல்வியை இழந்து விடுகிறானோ, கல்வி கற்காமல் ஆகி விடுகிறானோ, யார் நல்ல பண்புகளை இழந்து விடுகிறானோ அவன்தான் அனாதை என்பதாக குறிப்பிடுவார். எனவே நல்ல பண்புகள் தான், கல்விதான் ஒரு மனிதனுக்கு அழகு. நல்ல பண்பை யார் இழக்கிறானோ, கல்வியை யார் இழந்து விடுகிறானோ அவன்தான் அனாதை என்பதாக அலியின் கரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் நல்ல பண்புகளை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும், கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான், இந்த நல்ல பண்பும் கல்வியும் தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா கல்வி உள்ள மக்களாகவும் நல்ல பண்புகள் கொண்ட மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.